எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் பல்காக வாங்குறோமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது. வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே தூக்கி கவரில் போட்டு வச்சிட்டோம்னா குக் பண்ணுறது, எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. எது ஃபஸ்ட்டு வீணாக போகுதுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காலிஃப்ளவரில் அந்த ஃப்ளாரட்ஸ் மட்டும் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காயில் சென்டரில் இருக்க விதை, அதுக்கப்புறம் தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேலையை சிம்பிளாக்கும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டெய்னர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் பேக்ஸு, இல்லை பிளாஸ்டிக் டப்பாஸு, இல்லை வேறு ஏதாவது அக்ரிலிக் கண்டெய்னர்ஸ். நான் இந்த கண்டெய்னர்ஸை மோர் தென் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது நான் மீஷோவில் வாங்கினது. ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. நிறைய பேர் துணி பை கூட யூஸ் பண்ணுவாங்க, பட் அது எனக்கு செட் ஆகல. அதனால தான் நான் இந்த டப்பாஸ் யூஸ் பண்ணுறேன். வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் நீட்டாக பிரித்து 1 by 1 டப்பா போட்டு அதை ஃப்ரிட்ஜோட கண்டெய்னரே தூக்கிட்டு வந்துடுவேன். ஒன்றா கொண்டு போய் வைக்கிறது எனக்கு கடுப்பாக இருக்கும். அதனால மொத்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபில் பண்ணி அப்புறமா அதை தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். பல்காக வாங்கினா எப்படிலாம் பெட்டராக ஸ்டோர் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.